Hello everyone, welcome to Yellowgreys YouTube channel. இந்த செஷனில் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு PDD ப்ராசஸ் மேப் வாக் த்ரூ பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் மேப் வாக் த்ரூக்கு அப்புறம் லைவ் வாக் த்ரூ ஒன்று பண்ண போகிறோம். ஏன்னா ப்ராசஸோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் லைவ் வாக் த்ரூ பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் செஷனில் நம்ம இந்த சிங்கிள் ப்ராசஸை நம்ம வந்து 2 ப்ராசஸாக டிவைட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டிஸ்பேச்சர், அனதர் ஒன் வந்து பர்ஃபார்மர். ஓகே, ஸோ ஏன் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம 2 ப்ராசஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து லேட்டர் செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் பிடிடினா என்ன, ப்ராசஸ் டெஃபினிஷன் டாக்குமெண்ட், இது எப்போ க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஆர்பிஎல் லைஃப் சைக்கிள் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஆர்பிஎல் லைஃப் சைக்கிள் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட் ஸ்டேஜ் இருக்குது. அண்ட் தட் இஸ் தான் ப்ராசஸ் கேதரிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரெக்குவயர்மெண்ட் ஸ்டடின்னு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் டெஸ்டிங் இருக்கும். டெஸ்டிங்க்கு அப்புறம் டிப்ளாய்மெண்ட் இருக்கும். டிப்ளாய்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜில் ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட் கேதரிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்லாம் ப்ரிப்பரேஷன் இருக்கும். ப்ராசஸ் டெஃபினேஷன் டாக்குமெண்ட் வந்துட்டு எதர் எஸ்எம்இஸ் ஆர் ஸோ நமக்கு வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் வந்து ப்ராசஸோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், எவ்வளோ வால்யூம்ஸு, எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ மெனி திங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் UiPath ஃபோரமில் வந்து செக் பண்ணலாம். இல்லை UiPath அகாடமியில் வந்து அதுக்குன்னு ஒரு செப்பரேட் டுட்டோரியல் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி PDD எப்படி இருக்கும், SDD எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் கமிங் பேக் டு திஸ் PDD ஆசஸ் ப்ராசஸ் மேப் வந்து இதில் அந்த PDD டாக்குமெண்ட் கிரியேஷனில் இட்ஸ் ஒன் பார்ட். நம்ம வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்படி தான் எங்கள் ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கும் அண்ட் இதுதான் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணி தரது தான். அண்ட் ஸோ இதில் வந்து என்னென்னா நான் வந்து ஒரு UiPathோட ACME லாகின் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதை நான் வந்து லைவ் டெமோவில் காட்டுறேன், ப்ராசஸ் லைவ் வாக் த்ரூவில் காட்டுறேன். அண்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் ஃப்ளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ACME வந்து லாகின் பண்ணணும். ஸோ பண்ண உடனே வந்து ஒர்க் ஐட்டம்னு ஒரு டேபை கிளிக் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து அந்த ஒர்க் ஐட்டம்ஸில் வந்து நான் ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருக்கேன். ஒர்க் ஐட்டம் வந்து 5 அந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஓப்பன் அப்படின்றது வந்துட்டு இருக்கா அப்படின்றது வந்து நான் செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு மேக்னிஃபை ஐக்கான் வந்துட்டு அந்த ஒர்க் ஐட்டம் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும்னா அடுத்தது வந்து ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதில் கெட் கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இன்னொரு SHA1 ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் நேமு, கிளைண்ட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணுவேன். அண்ட் நான் வந்துட்டு சப்மிட் பண்ண உடனே வந்துட்டு எனக்கு SHA1 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துட்டு நமக்கு அப்பியர் ஆகும். அந்த ரிசல்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம ACME வெப்சைட்டுக்கு வந்துட்டு போகணும். அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு அப்டேட் ஒர்க் ஐட்டம்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் இந்த மாதிரி வந்து ஆட் கமெண்ட்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்டேட்டஸும் வந்து நம்ம கம்ப்ளீட்டட்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிவிடணும். சப்மிட் பண்ணோன்னே அந்த பாப்அப் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒர்க் ஐட்டம் போயிட்டு இந்த ப்ராசஸ் வந்து ஐட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, கண்டினியூஸாக வந்துட்டு என்னென்னா ஸோ எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜ்லேயும் அந்த ஒர்க் ஐட்டம் 5 ஓப்பன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற எல்லா டிரான்சாக்ஷனையும் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். இதுதான் வந்து அவங்க பண்ணுற ஒரு மேனுவல் ப்ராசஸ். ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, நான் பண்ணுற மேனுவல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நான் எப்படி வந்துட்டு டிஸ்பேச்சர் அண்ட் பர்ஃபார்மர்னு 2 ப்ராசஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது அப்கமிங் செஷனில் லைவாக வந்து டெவலப்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ இது வந்து ஓவரால் ப்ராசஸ் மேப்போட ஸ்டோரி. இப்போ நான் இதே ப்ராசஸை உங்களுக்கு வந்து நான் லைவாக டெமோ காட்ட போகிறேன். ஸோ தட் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த செஷன் வரும்போது உங்களுக்கு இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ இதை பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கோ டு யுவர் கூகுள் குரோம். ஸோ இங்கே கூகுள் குரோமில் போயிட்டு ACME அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ACME-test.uipath.com வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஸோ ரீடைப் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு வந்து யூசர் நேம் இருக்குது அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. நான் வந்து
லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ப்ராசஸ் ஓகேங்களா. நான் வந்து ஆசஸ் ப்ராசஸ் மேப்பில் காட்டினேன் அந்த பர்டிகுலர் ஃப்ளோ தான் நான் இங்கே வந்து லைவ் வாக் த்ரூ பண்ணுறேன். ஸோ அதில் நான் என்ன சொன்னேன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆசஸ் ப்ராசஸ் லாகின் பண்ணணும், ஏசிஎம்இ வெப்சைட்டை லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒர்க் ஐட்டம் வந்து கிளிக் பண்ணணும். அந்த ஒர்க் ஐட்டம் வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்குது. இதில் வந்து ஆல்மோஸ்ட் 13 பேஜஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இந்த ஒவ்வொரு பேஜ்லையும் நான் வந்து ஒர்க் ஐட்டம் வந்து 5 அப்படின்றது வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து அதில் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் மேக்னிஃபை ஐக்கானை வந்து கிளிக் பண்ணணும். இல்லை அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு டேப்புக்கு போகணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு நான் WI5 வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போகிறேன் தேர்ட் பேஜில். அண்ட் தேர்ட் பேஜில் நான் வந்து பார்க்கும்போது ஹியர் வந்து ஒர்க் ஐட்டம் 5 வந்துட்டு இங்கே ஓப்பனில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இதை எடுக்கும்போது என்னென்னா இந்த மேக்னிஃபை ஐக்கானை வந்து கிளிக் பண்ணணும். அண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் ரீட் பண்ணிக்கணும். ஸோ நான் ரீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்துட்டு கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் நேம் இதெல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது நான் வந்து SHA1 அப்படின்ற ஒரு வெப்சைட் போகிறேன். SHA1-online.com அப்படின்னு ஒரு வெப்சைட் போயிட்டு அண்ட் இங்கே வந்துட்டு நான் அந்த ஆசஸ் ப்ராசஸ் மேப் படி நான் என்ன பண்ணணும்னா கிளைண்ட் ஐடியை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கிளைண்ட் நேம் ஓகேங்களா. கிளைண்ட் நேமை வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் ஃபாலோட் பை அண்ட் ஜெர்மனி அப்படின்றத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னுடைய ஸ்ட்ரக்சர். அண்ட் இதை வந்துட்டு நான் வந்து கிளிக் ஆன் ஹேஷ் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும். இந்த கோடை நான் ஜென்ரேட் பண்ண உடனே நான் என்ன பண்ணால் இதை காப்பி பண்ணிவிட்டு அகெயின் பேக் டு ஏசிஎம்இக்கு போயிட்டு இந்த அப்டேட் ஒர்க் ஐட்டம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் விண்டோ வந்து உங்களுக்கு அப்பியர்ஸ் ஆகும். இந்த ஆட் கமெண்ட்டில் நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ ஸ்டேட்டஸ் இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு கிளிக் அப்டேட் ஒர்க் ஐட்டம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். இந்த ஒர்க் ஐட்டம் ஆஸ் அப்டேட்டட் அக்கார்டிங்லி அப்படின்றது வந்து வந்தோடனே நீங்கள் ஓகே பண்ணிடணும். ஸோ ஓகே பண்ணிவிட்டு இந்த பாப்பப் விண்டோ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இது வந்து நம்ம தேர்ட் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இது என்ன ஒர்க் ஐட்டம் வந்து 335 ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 335 வந்து இப்போ என்ன கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ தேர்ட் பேஜில் நம்ம எடுத்தோம். ஸோ தேர்ட் பேஜில் 335 அண்ட் 335. ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்முடைய எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் இருக்கும். அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஏசிஎம்இ வந்து லாகின் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வந்துட்டு நான் இந்த பர்டிகுலர் ஒர்க் ஐட்டம் 5 வந்து இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இருந்துச்சுன்னா அதோட இன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த வெப்சைட் போயிட்டு இங்கே வந்து கிடைக்கிற ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஃபர்தராக வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணும்னா வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி தெரியும். பட் நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த பேஜ் லேண்ட் ஆன உடனே வந்துட்டு இந்த எங்கெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பர்டிகுலர் டேபிள்லேருந்து நான் வந்து ஒர்க் ஐட்டம் 5 மட்டும் எடுக்கிறது, அதை எடுத்து நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது வந்து 2 ப்ராசஸாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ஏன்னா வந்து இது டிரான்சாக்ஷன் வந்து ஹியூஜ் இல்லையா. ஸோ 2 ப்ராசஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நான் எப்படி ஒர்க் ஐட்டம் இந்த டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து டிஸ்பேச்சர்லேருந்து UiPath கியூக்கு மூவ் பண்ணால் எப்படி அங்கேருந்து எடுத்து நான் எப்படி ப்ராசஸ் பண்ணால் எக்ஸாக்டாக நான் எப்படி வந்து இந்த மேக்னிஃபை ஐக்கானை வந்து நான் கிளிக் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் சேலஞ்ச். இப்போ என்னுடைய ஒர்க் ஐட்டம் வந்து 3rd பேஜில் இருக்குது, 8th பேஜில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் எப்படி இந்த மேக்னிஃபை ஐக்கானை வந்து கிளிக் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து சேலஞ்ச். ஸோ அதுக்காக தான் இந்த காம்ப்ளிகேட்டடான ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி நான் இந்த ப்ராசஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்கமிங் செஷனில் நம்ம இந்த ப்ராசஸை லைவாக வந்துட்டு டெவலப் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கனெக்ட் வித் அஸ்.